சார் பதிவாளர் உள்ளிட்ட பல்வேறு பதவிகளுக்கான குரூப் 2 மற்றும் 2A முதன்மை தேர்வு இன்று தமிழ்நாடு முழுவதும் நடைபெறுகிறது. ஹால் டிக்கெட் இருந்தும் தேர்வெழுத இருக்கை ஒதுக்கப்படவில்லை என்று தேர்வர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் யுவராஜ். யுவராஜ், வணக்கம். என்ன நடந்தது யுவராஜ்? வணக்கம். சார் பதிவாளர் உள்ளிட்ட பல்வேறு பொறுப்புகளுக்கான குரூப் 2 மற்றும் 2A முதன்மை தேர்வு இந்த தமிழகம் முழுவதும் நடைபெறுகின்றது. கிட்டத்தட்ட சென்னையில் 7 தேர்வு மையங்களில் 3221 தேர்வர்கள் இந்த தேர்வை எழுதுகின்றனர். காலை 9 மணிக்கு இந்த தேர்வானது தொடங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. சென்னை அரும்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த டிஜி வைஷ்ணவ் கல்லூரியில் தேர்வு எழுத வந்த பெரும்பாலானோருக்கு ஹால் டிக்கெட்டுகளில் இந்த கல்லூரி தான் தேர்வு மையமாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஆனால் கல்லூரி தேர்வு நடத்தக்கூடிய அந்த தரப்பிலிருந்து பெரும்பான்மையான மாணவர்களுக்கு இந்த கல்லூரி ஒதுக்கப்படவில்லை எனவும் அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதனால் இந்த தேர்வு வந்திருக்கக்கூடிய 300க்கும் மேற்பட்ட தேர்வர்கள் இந்த பகுதியில் தேர்வு எழுத முடியாமல் பெரும் அவதிக்கு உள்ளாகி இருக்கின்றனர். தற்பொழுது கடைசி நேரத்தில் அவர்களுக்கு நந்தனத்தில் இருக்கக்கூடிய கல்லூரியில் தேர்வு மையம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது எனவும் தேர்வர்கள் அங்கே செல்லுமாறு இங்கு இருக்கக்கூடிய காவலர்கள் அறிவுறுத்தப்பட்டிருந்தனர். அவர்களுக்கு சிறப்பு பேருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. வேண்டுமென்றால் அதில் ஏறி சென்று தங்களுடைய தேர்வை எழுதுங்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் தேர்வு 9:30 மணி அளவில் தொடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் 9 மணிக்கு புறப்பட்டு எப்படி 9:30 மணிக்கு அங்கு தேர்வு மையத்திற்கு செல்ல முடியும் என்று இங்கு இருக்கக்கூடியவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்த பகுதியில் இந்த கல்லூரி அமைந்திருக்கக்கூடிய பூந்தமல்லி நெடுஞ்சாலை முழுவதும் கிட்டத்தட்ட வாகன போக்குவரத்து மிகுந்த நெரிசலாக காணப்படுகின்றது. இந்த சாலை முழுவதுமே வாகன ஓட்டிகள் மிகவும் அவதிக்கு உள்ளாகி இருக்கின்றனர். இங்க வந்திருக்கக்கூடிய 500க்கும் மேற்பட்ட தேர்வர்கள் இந்த பகுதியில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த தேர்வை ரத்து செய்ய வேண்டும் எனவும் வேறு ஒரு மாற்று தேதியில் இந்த தேர்வை கொடுக்க வேண்டும் என்றும் தொடர்ந்து கோஷம் எழுப்பி வருகின்றனர். 9:30 மணி அளவில் நடைபெறும் இந்த தேர்விற்கு 9 மணிக்கு புறப்பட்டு எப்படி அங்கே செல்ல முடியும்? கிட்டத்தட்ட இங்கிருந்து செல்லவே 1.5 மணி நேரத்திற்கு மேலாகும் என்று அந்த புகாரையும் எழுப்பி வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் டிஎன்பிஎஸ்சி தரப்பிலிருந்து உங்களுக்கு தேர்வு எழுத கூடுதல் நேரம் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் காலை நடைபெறக்கூடிய இந்த தேர்வையும் எழுதிவிட்டு உடனே மதியம் நடக்கக்கூடிய 2 மணி நேரம் நடக்கக்கூடிய மற்றொரு தேர்வையும் எப்படி எங்களால் தொடர்ந்து 2 தேர்வுகளையும் எழுத முடியும் என்கின்ற அந்த ஒரு கோரிக்கையை முன்வைத்திருந்தனர். இந்த பகுதியில் கிட்டத்தட்ட ஹால் டிக்கெட் இருந்தும் ஹால் டிக்கெட்டில் தங்களுக்கு டிஜி வைஷ்ணவ் கல்லூரியின் பெயர் தான் குறிப்பிட்டிருக்கிறது. ஆனால் கடைசி சமயத்தில் நந்தனத்தில் இருக்கக்கூடிய கல்லூரிக்கு செல்ல வேண்டும் என்று தெரிவித்தால் நாங்கள் எப்படி செல்ல முடியும்? அதற்கு எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல் இது போன்ற தவறுகள் நடக்கிறது என்று தொடர்ந்து இங்க இருக்கக்கூடிய தேர்வர்கள் இங்க இருக்கக்கூடிய காவலர்களிடமும் போக்குவரத்துகளிடம் டிஎன்பிஎஸ்சி தேர்வு நடத்தக்கூடியவர்களிடமும் தொடர்ந்து இந்த பகுதியில் பிரச்சனைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இங்க இருக்கக்கூடிய அந்த சாலை முழுவதுமே கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட தேர்வர்கள் சாலையில் பெற்றோருடன் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த பகுதி முழுவதுமே மிகுந்த போக்குவரத்து நெரிசலுடன் காணப்படக்கூடிய அந்த ஒரு காட்சியினை நாம் தொடர்ந்து பார்த்து வருகின்றோம். தற்போது வரை இங்க இருக்கக்கூடிய தேர்வர்கள் கலைந்து செல்லாமல் தொடர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இங்க இருக்கக்கூடியவர்களும் தொடர்ந்து அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வரக்கூடிய நிலையில் அமைதியாக கலைந்து செல்லுமாறும் இது குறித்து விரைவில் ஒரு சுமூகமான முடிவு எடுக்கப்படும் என்று டிஎன்பிஎஸ்சி தரப்பிலிருந்தும் பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் அதே போன்று இங்க இருக்கக்கூடிய காவலர்களும் சாலையில் இருபுறமும் வாகனங்கள் மிகவும் நீண்ட வரிசையில் இருக்கின்றது. தேர்வர்கள் அமைதியாக கலைந்து செல்லுமாறும் தொடர்ந்து அறிவுறுத்தி வருகின்றனர். ஆனால் இங்க இருக்கக்கூடிய தேர்வர்கள் தொடர்ந்து சாலையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.